ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான். புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி தைக்கலாம், எதிலிருந்து ஆரம்பித்து ஒரு ப்ளவுஸை முடிவடையலாம், அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சொல்கிற வழிமுறையில் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா ஒரு ப்ளவுஸை ஈஸியாகவே தைச்சி பழகிக்கலாம். பேக் தட்டு அரை இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். கட் பண்ண ப்ளவுஸில் தைச்ச பின்னாடி 1 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். அரை இன்ச்சு ஃபஸ்ட்டு தையல் பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கலாம். புதுசாக பழகும்போது ஒரே தையலில் தைக்க முடியாது, ப்ளவுஸ் இழுத்துட்டு போகும். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி எவ்வளோ விட்டுருக்குதோ ஃபஸ்ட் தையல் அரை இன்ச்சு அடிச்சுக்கலாம். ரெண்டாவது தையல் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பெரிய தையல் அடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். இல்லை தையல் வேணும்னா தையல் அடிச்சுக்கலாம். ஸ்லீவ் முடித்த பின்னாடி பட்டி தையல் அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு பகுதியும் தைச்ச பின்னாடி மடித்து வச்சுட்டா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டிக்கு உள் சைடு கெட்டியாக இருக்கணும்னா ஒரு பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லைனிங் கிளாத்தோ மேட்சான கிளாத்து வச்சுக்கலாம். கட்டிங் செய்யும்போது எவ்வளோ துணி விட்டுருந்ததோ 1/4 இன்ச்சு விட்டுருந்தாங்கன்னா அதே அளவுக்கு தைச்சிக்கலாம். ரெண்டு பீஸும் ஆப்போசிட் வச்சு அடிச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். பேக் சைடு கட் பண்ணி விட்டதை பின் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நேர் செஞ்சு 1/4 இன்ச்சு அளவுக்கு மேலே தையல் அடிச்சுக்கலாம். கட் பண்ண அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வெட்டிடலாம். ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது எவ்வளோ கிளாத் வெட்டு கட் பண்ணிக்குதோ அதே அளவு தைச்சிட்டோம்னா மாறாது. ஆரம்பத்தில் நாம் எப்படி தைச்சி பழகிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும். ஆரம்பத்தில் தைக்கும்போது ஃபினிஷிங்காக தைச்சி பழகிட்டால் ஒரு ப்ளவுஸ் எப்போவுமே நீட்டாக வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி பழகிறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள் சைடு மாறாமல் இருக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்டது 2.25 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணது மேல் சைடு வர்ற மாதிரி 2 பீஸு ஈவனாக வச்சு தையல் அடிச்சுக்கலாம். என்ன அளவு தேவையோ டேப் வச்சு அதே அளவு தைச்சிக்கலாம். இன்னொரு பீஸும் ஆப்போசிட் வச்சு அடிச்சுக்கலாம். ரெண்டே 3/4 இன்ச்சு 2.5 இன்ச்சு வரும். 2 பீஸு ஒரே அளவு அடிச்சுக்கலாம், மாறாது. 2 தையல் அடிச்சுக்கலாம். பிசிறு உள் சைடு போகிற மாதிரி மடக்கி விட்டால் உள் சைடு போயிடும், அதுக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இப்படி தைச்சிட்டோம்னா பிரிஞ்சு வராது, ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஊப்பட்டி வார பகுதிக்கு 3 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். ஒரு பீஸ் என்ன அடிக்கிறோமோ அடுத்த பீஸ்லேயே அதே அளவுக்கு அடிச்சுக்கலாம். ஒரு பீஸ் பின்னாடி ஒரு பீஸ் தைச்சோம்னா அளவு சரியாக இருக்கும், மாறாது. இதுக்கு 2 தையல் அடிச்சுக்கலாம்.
2 டாட்டுக்கு இடையில் ஒரு விரல் வச்சு பிடிச்சோம்னாவே மேல் பகுதி ஆம்கோல் பகுதியிலிருந்து டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அங்கிருந்து என்ன தேவையோ அதே அளவு டாட் பிடிச்சிக்கலாம். ப்ளவுஸோட உயரத்தை பொறுத்து நாம் வச்சுக்கலாம். 4 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு 3 டாட்டுக்கு இடையில் ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். மேல் சைடு பிரிஞ்சு வராமல் ஒரு கட்டு கட்டி அடிச்சுக்கலாம். இவ்வளவுதான் ஒரு ப்ளவுஸில் டாட் பிடிக்கிறது. நீங்கள் ஒரு 4 ப்ளவுஸில் இதே மாதிரி தைச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். உள் சைடாக இழுக்கல, கரெக்டாக இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்ச பட்டியில் 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி பேக் சைடு விட்டுருக்கு. அது பேக் சைடு போயிடணும். மேல் சைடு 1/2 இன்ச்சு விட்ட பின்னாடி 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். பீஸை இழுக்காமல் கரெக்டாக அடிச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங்கு இழுத்தோம்னா எக்ஸ்ட்ராவாக வந்துடும். பட்டியை விட தையல் அதிகமாக வந்துடும் துணி. இதுக்கு இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். பேக் சைடு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை கட் பண்ணிடலாம். 2 பீஸும் ஒரே அளவு இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக வந்ததுன்னா நீங்கள் பட்டி சைடோ டாட் பிடிச்சதுலையோ ஒரு பாயிண்ட் சேர்த்து அடித்தோம்னா கரெக்டாக வந்துடும். இந்த பீஸ் 2 ஒரே அளவு இருக்குது. கிராஸ் கட்டிங்கு பேக் சைடு வச்சு பார்த்துக்கலாம். இப்போது நம்ம சரியாக இருக்கா இல்லையான்னு. 2 பீஸ் ஈவனாக இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா பட்டி சைடு ஒரு பாயிண்ட் அடிச்சுக்கலாம். அதை இப்போவே சரி பண்ணிட்டோம்னா சைடு ஜாயின் பண்ணும்போது சரியாக வரும். மேல் பகுதியில் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். 2 தையல் அடிச்சுக்கலாம். இந்த பீஸும் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். ஸோ 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதுக்கு நம்ம சைடில் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அதிகமாக வராது. ஒரு பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு ஒரு தையல் அடித்து சரி பண்ணிட்டோம்னா ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணும்போது எச்சு கம்மி வராது. ஓவர்லாக் போட்டுக்கலாம். இதுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். கழுத்து பீஸு 1.25 இன்ச் அளவுக்கு 3 பீஸ் கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். கழுத்து சுற்றளவு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்க மேல் சைடு 2 சைடுமே கட்டு கட்டி எடுத்துக்கலாம். நம்ம அடித்த பீஸை முன்பகுதியிலிருந்து மேல் சைடு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு அடிச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு பீஸை டபுளாக மடித்து வச்சு அடித்தோம்னா பிசிறு உள் சைடு போயிடும். கிராஸ் கட்டிங்கு இழுக்காமே அடிச்சுக்கலாம். கிளாத்தை நாம் அதை விட்டுட்டோம்னாவே அது சரியாக போயிடும்.
கையில் இழுக்க வேண்டியதில்லை. இழுத்தோம்னா பெருசாக போயிடும் கழுத்து. 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றி ஒரே மாதிரி அடிச்சிடலாம். எச்சு கம்மியாக போனால் கழுத்தோட அளவு ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக வராது. கழுத்து பீஸ் கிராஸ் பீஸு நம்ம ஜாயிண்ட் போட்ட இடத்துல திக்னஸாக இருக்கும். 2 கிளாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு தையல் அடிச்சுக்கலாம். அப்படியே அடித்தோம்னா திக்னஸாக இருக்கும். தையல் விழுகும்போது நீட்டாக வராது. மேல் பீஸு இருக்கிறத விட ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற விசிறு கிளாத்தை கட் பண்ணிடலாம். தையலில் படாமல் கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற பீஸ் மடக்கணும்னா உள்ளே இருக்கிற பிசுறு இருக்கிற பீஸு உள் சைடாக போயிடணும், வெளியே தெரியக்கூடாது. வளைவு வர இடத்துல கட் பண்ணி விட்டுக்கலாம். தையலில் படாமல் கட் பண்ணி விட்டோம்னா தான் பீஸ் திரும்பி வரும். முன்பகுதிக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். உள் சைடாக வச்சு கழுத்து பீஸுக்கு ஓரமாகவே தையல் அடிச்சுக்கலாம். முதல் தையல் அடிக்கும்போது மெதுவாக தைச்சிக்கலாம். பீஸை விட்டு தையல் இறங்காமல் ஓரத்துலேயே அடிச்சுக்கலாம். ஒரு தையல் கரெக்டாக அடிச்சிட்டோம்னாவே 2வது தையல் 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றி ரவுண்டாக அடிச்சுக்கலாம். ஆரம்பத்தில் வைக்கும்போதே கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வச்சிட்டோம்னா பீஸ் நீட்டாக வரும். இன்னொரு தையலும் 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சுக்கலாம். ப்ளவுஸ் தைச்சி பழகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுலையும் என்னென்ன தைக்கணுங்கிறத நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொன்று கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லென்த்தாக போகும். கழுத்து பீஸ் அடிக்கிறதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் ஊக்குப்பட்டி எப்படி வைக்கலாம், வீப்பட்டி எப்படி அடிக்கலாம், சைடு ஜாயின் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துருச்சு கழுத்து பகுதி.